இன்னைக்கு ஏன் ஜாதி படம் எடுக்கிறீங்கன்னு கேட்குறவர் அப்பட்டமான சாதியை நியாயப்படுத்துகிற படங்களை நடிக்கிறார். மோகன்ஜி இவருக்கு ஒழிப்பு போராளி, வெற்றிமாறன் இவங்கெல்லாம் இவருக்கு வந்து சாதி வெறியர். ஏன் ஒரு கொடியங்குளத்தில் நடந்த ஒரு சாதி கலவரத்தை ஒரு படைப்பாளி தான் அனுபவப்பட்டதை தான் நேரில் பார்த்ததை நீங்கள் பதிவு செய்யக்கூடாதா? நாங்கள் மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தோம்லடா, நாங்கள் மட்டுமே இருந்தோமேடா. இவங்களுக்கு இவ்வளவு காலம் வந்து விசு, பாலச்சந்தர், மணிரத்னம், கமலஹாசன் போன்றவர்கள் வந்து இதைத்தான் சொல்லுவாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, இவங்க படங்கள்லாம் சாதி இல்லவே இல்லைன்னு பேசுவாங்க. ஒரு ஆர்வி உதயகுமார் அவர் வந்து பிரஸ் மீட்லயே சொன்னார்ல, ஸ்கூல்லயே ஒழிச்சிருங்க, அதை கேட்காதீங்க. அப்ப புரியுதுங்களா இவங்கெல்லாம் யாருன்னு? மலையாளியா இருந்து ஒரு தமிழ்நாட்டில் வந்து தமிழர்களை இழிவுபடுத்தி ஒருத்தன் படம் எடுத்துட்டு போறான், அதுக்கு தமிழை படம் ப்ரொடியூஸ் பண்றான். புரியுதுங்களா? நம்மளாம் பேச ஆரம்பிச்சா நிறைய வந்துடும். ஏன் மேனன், கௌதம் மேனன் ஏன் பதறாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் என்பவொலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் ஊடகவியலாளர் திரு ஜீவசகாப்தன் அவர்கள். வணக்கம். இயக்குனர் கௌதம் வாசுதேவ மேனன். அவரு மின்னலே படம் வரும்போதெல்லாம் கௌதம் அது மட்டும் தான் இருந்துச்சு. அவர் அதுக்கப்புறம் தான் வாரணம் ஆயிரம் படத்துல கௌதம் வாசுதேவ் மேனன் போட்டுட்டாரு. அவரு சமீபமா வந்து திரைப்படங்களை நடிக்கவும் செய்யறாரு. இப்போ ரீசெண்டா வந்து பெயின்வுட்ஸ்ல திரு கோபிநாத் அவர்கிட்ட ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அவர் நிறைய ஓப்பன் பண்ணி அந்த நிறைய விஷயங்களை அந்த பேட்டியில் பேசியிருக்காரு. அதில் ஒரு இடத்துல வரும்போது இந்த ஜாதியை மையமாக வைத்து திரைப்படங்கள் எடுக்கிறாங்க, அதில் வந்து எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. இப்போ கரண்ட்டாக கான்டெம்பரரியாக சொல்ல முடியாத ஒரு காரணத்தினால, ஏன்னா இப்போ அது இல்லை, அதனால் சொல்ல முடியாத ஒரு காரணத்தினால இவங்க 80s 70s போயிட்டு அந்த மாதிரியான ஒரு பீரியட் ஃபிலிமாக அதை எடுக்கிறாங்க. அதில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. அதை எப்படி ஏன் பண்றாங்கன்னு தெரியல. இப்ப கரண்டா இருக்கிறத நம்ம பேசலாமே, இல்லாத ஒரு விஷயத்த பேச முடியாத காரணத்தினால அவங்க பின்னாடி போய் பேசுறாங்க அப்படின்னு சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க அவரோட ஸ்டேட்மெண்ட்டை? இல்லை, அவருடைய பேர் இந்த மேனன் வர்றதை கூட தொடக்கத்தில் நீங்கள் பண்ணி கேட்டீங்க. அதை அவருடைய பர்டிகுலரான சாதி உணர்வுன்னு நான் பார்க்கல. ஏன்னா அது கேரளாவினுடைய பண்பு. கேரளாவினுடைய பண்புன்னு கூட நான் சொல்லக்கூடாது. சரியாக சொல்லணும்னா இந்தியாவினுடைய பண்பாக இருக்குது. பேருக்கு பின்னால் ஜாதி பேர், ஒரு மனிதனுடைய அடையாளம் சாதி அப்படிங்கிறது இந்துத்துவ கருத்தியல். அந்த இந்துத்துவ கருத்தியல் தான் இந்தியாவே இயங்குது. ரெட்டி, நாயுடு அது மாதிரி போட்டுக்கிறாங்க. அதிலிருந்து விடுபட்ட ஒரே மாநிலம் இவங்களுக்கு யார் பேரை சொன்னால் எரியுதோ, யார் அடித்தா பொறி தட்டி தலை கலக்கி பார்க்குதோ அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய பெரியார் மண். இந்த அடிக்கடி கேட்பான்ல, என்ன பெரியார் மண், அது என்ன பெரியார் மண், வண்டல் மண்ணா களிமண்ணான்னு இந்த பெரிய அறிவாளி மாதிரி பேசுகிறாங்களே, இது ஒன்று போதும். கேரளா, கர்நாடகா, ஆந்திரா ஒட்டிக்கிட்டு இருக்குல்ல தமிழ்நாடு. ஒரு காலத்தில் ஒட்டிக்கிட்டு இருந்த மாநிலம் நம்மளோட. நம்ம எல்லாம் ஒன்றா இருந்து நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸில் எல்லாம் இருந்தாங்க. ஆனால் இங்கேருந்து நாடார், நாய்க்கர், ரெட்டியார், தேவர், ஏன் ஐயர், ஐயங்கார் கூட இங்கே போயிடுச்சுல. இப்போ எவனா ஒருத்தன் கமெண்ட்ல, இல்லை எங்கள் ஏரியாவில் ஒரு ரெட்டின்னு ஒரு இது இருக்குங்குவாங்க. ஒரு அடிப்படை அறிவுள்ளவங்களுக்கு நான் சொல்கிறது வந்து புரியும். மற்ற மாநிலங்களில் உங்களுக்கு வந்து உங்கள் பேரை கேட்டே உங்களை தொடணுமா வேணாமா முடிவு பண்ணிடுவான். இதாவது ஷெட்டின்னு முடியுதா, ரெட்டின்னு முடியுதா, நம்பூதிரின்னு முடியுதா, மேனன்னு முடியுதா, பானர்ஜி, ஷர்மா, வர்மா, ஏதோ ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கும். பெண்களே இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நடிகைலாம் வந்தாங்களே, சோனியா அகர்வால், மார்வாடி அவங்க. அந்த லால் சந்த்வால் அப்படின்னு ஏதாவது வந்துச்சுன்னா மார்வாடி. சோனியா அகர்வால் வந்தாங்க, காஜர் அகர்வால் வந்தாங்க. அப்புறம் நிறைய ஜாதி பேரை வச்சு நடிகைகளே வந்தாங்க. பார்வதி ஷெட்டிலாம் இருக்காங்க, பார்வதி நாயர், இவங்க நம்ம அனுஷ்கா ஷெட்டி, இவங்க நிறைய அந்த கௌதம் மேனன் படத்தை இன்னொன்று நடிச்சாங்களே. இல்லை, ரொம்ப ஓப்பனாகவே ஷெட்டி, ரெட்டி அப்படின்னு தான் அவங்க பேரே இருக்கும். அந்த நீங்கள் ஜாதி பேர் எடுத்துட்டீங்கன்னா அது அவங்க பேர் மாதிரியே அவங்களால ஃபீல் பண்ண முடியாது. என்ன பாதியா போட்டிருக்கீங்க, கங்கோபாத்தியாயா, அந்த சிம்பு படத்தில் நடிச்சாங்களே குஸ்தியில், அவங்க பேர் கூட. ஸோ அப்படித்தான் அடையாளப்படுறாங்க. பாண்டேன்னு ஒரு நண்பர் இருக்கிறாரு, தமிழ்நாட்டின் மீது ரொம்ப பற்று உடையவர். ஏன்னா தமிழ்நாட்டில் சாதி இன்னும் ஒளியிலேன்னு ரொம்ப பற்று கொண்டவர். ஆனால் அவர் பேர் பாண்டே, ரங்கராஜன் அடையாளம் கிடையாது. பாண்டே தான் சொல்லுவாங்க. ஆனால் நெறியாளரை பார்த்து உன் பேர் தமிழ் பேரான்னு கேட்குற அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த பீகாரி தமிழ் உணர்வாளர் அவர். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு ஒரு முற்போக்கு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. ஸோ இதை நான் வந்து கௌதம் மேனன் மீது நான் திணிக்க விரும்பலை, அது சரியாக இருக்காது. அவங்க ஊரே அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார்? எல்லா ஸ்டேட்டும் எல்லா இந்தியாவுக்கும் தமிழ்நாடு வித்தியாசமாக அதே பேரோடையே இங்கே வந்துக்கிட்டு இருக்கிறார்.
சரி. இப்ப அதுக்கு அதுக்குள்ள பிடிச்சுக்கிட்டு உன் பேரு ஜாதி பேரா இருக்குன்னு கூடலாம் நான் போக விரும்பல. இவர் எடுத்த திரைப்படங்கள் எதுவாது இந்த மண்ணின் பிரச்சனைய, மக்களின் பிரச்சனைய, மொழி பிரச்சனைய, ஒரு நேட்டிவிட்டி சார்ந்த விஷயம் பேசியிருக்கா? அமெரிக்காவுக்கு வேலைக்கு போக துடிக்கின்ற ஒரு இளைஞன், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கதாநாயகன், இல்லன்னா இங்கருந்து அமெரிக்காவுக்கு போய் வில்லன்களை சூறையாடுகிற கதைக்களம். இது மட்டும் தானே உங்க படத்துல இருந்திருக்கு. இவர் ஏதோ பெரிய இங்க உள்ள மக்கள் பிரச்சனை, பொள்ளாச்சி தெரியும், திருச்செந்தூர் தெரியும், செங்கல்பட்டு தெரியும், மதுரை தெரியுங்கிற மாரி வந்தீங்க. 4, 5 இங்கிலீஷ் படத்த காப்பி அடிக்கிறது, அதே ஸ்டைல்ல எடுக்கிறது. அத தவிர்த்து பேசுனா தமிழ்ல கெட்ட வார்த்தை, இங்கிலீஷ்ல கெட்ட வார்த்தைங்கிறத அறிமுகப்படுத்தினதே அவர்தான். அதிகமான கெட்ட வார்த்தையில ரொம்ப ஆமா, ஆமா. ஸ்டைலிஷா கெட்ட வார்த்தை பேசுறத கொண்டு வந்தது அவர்தான். காக்கா காக்கா படத்துல தான் அந்த கெட்ட வார்த்தை. காக்கா வரும், வேட்டையாடு விளையாடுல கெட்ட வார்த்தை வரும். ஸோ இவங்களுடைய இவருடைய கதைக்களமே வந்து அப்பர் மிடில் கிளாஸ் தான். வர்க்க நிலையில் ஒரு அமெரிக்காவுக்கு போக துடிக்கின்ற, போற அளவுக்கு வசதி இருக்கிற ஒரு ஒரு பேக்ரவுண்ட் உள்ள ஃபேமிலியிலேருந்து தான் கதாநாயகன், கதாநாயகியே வருவாங்க. ஸோ இவருடைய உரையாடலே அந்த லெவல்ல தான் இருக்கும். தமிழ் தெரியாது, தமிழ் ஒழுங்கா பேச மாட்டாங்க, இங்கிலீஷு. ஆனா அவரு தமிழ் தான் பேர் வைப்பாரு படத்துக்கெல்லாம். வில்லன்களுக்கு நல்ல தமிழ் பேர் வைப்பார். இளமாறன், அமுதன், இலா அப்படின்னு. ஆனா கண்டுபிடிக்கிற ஒரு பேர் ராகவன். இந்த மாதிரிலாம் வைப்பாரு. அது சும்மா படத்தோட பேர் அப்படி வைக்கிற மாதிரி வேட்டையாடு பச்சைக்கிளி விளையாடு, முத்துச்சரம், பச்சைக்கிளி முத்துச்சரம், சினிமா பட டைட்டில், எம்ஜிஆர் பட பாட்டு, எம்ஜிஆர் பட டைட்டிலு, இந்த மாதிரிலாம் வாரணம் ஆயிரம். அந்த மாதிரிலாம் வைப்பாங்க. அது ஒண்ணும் அது அந்த ஊருக்கு தகுந்த மாரி ஏமாத்துறதுக்கு பொழச்சுக்கணும்ல. அந்த மாதிரியான விஷயங்கள் தான். கௌதம் வாசுதேவ் மேனன்லாம். அதனால இவர் வந்து என்ன சொல்றாரு, அப்ப ஜாதி இருந்துச்சு, அத வச்சு ஏன் இப்ப எடுக்குறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ஜாதி இருந்துச்சுன்னு ஒத்துக்கிறாருன்னா, அப்ப படங்கள் எப்படி வந்துச்சுன்னு இவரு பேசணும். சினிமா கிரிட்டிசிசரா. அப்ப சாதி இருந்துச்சுன்னு இவரு எத சொல்றாரு? இல்ல அதுக்கு ஏதோ ஒரு அளவுகோல் இருக்கணும்ல. அப்ப இருந்துச்சு, இப்ப இல்லைங்கிறாரே. இப்ப இல்லைன்னு எப்படி அவர் சொல்றாரு? ஏன் இப்ப கரண்ட்டா வச்சு எடுக்க மாட்டேங்கிறீங்க? பீரியட் ஃபில்மா ஏன் எடுக்குறீங்கன்னு கேட்கிறாரு. பீரியட் ஃபிலிமா எடுக்கக்கூடாதுன்னு ஒண்ணும் இல்லையே. இன்னொன்னு சாதிங்கிற அமைப்பு இன்னைக்கு வரையும் இருக்கு. சாதி இருக்கு, சடங்கு இருக்கு, தாலி இருக்கு. இத நியாயப்படுத்துகிற எல்லா அமைப்பும் இந்த குளோபலைசேஷன் காலத்திலயும் இருந்துகிட்டு தான் இருக்கு. தங்களை அதை நோக்கி தகவமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அடிப்படைவாதிகள், சாதியவாதிகள். அப்படி இருக்கிறப்ப இவர் எப்படி இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் இவரு? இல்லைன்னு சொல்றதே என்ன? பீரியட் ஃபிலிம் என்ன எடுத்துட்டாங்க அப்படி? இப்ப 2025ல சாதி இல்ல இல்ல. இப்ப அசுரனா இருக்கலாம், ம். சார்பட்டாவா இருக்கலாம். அந்த மாரியான திரைப்படங்கள் இருக்குல்ல. இப்ப மாரி செல்வராஜ் எடுத்த திரைப்படங்களா இருக்கலாம். அந்த கொடியங்குளம் கர்ணன், கர்ணன். கொடியங்குளம் பிரச்சனையா இருக்கலாம். இந்த மாரி ஏன் எடுக்குறீங்க? இப்போ உள்ள படங்கள எடுங்கங்கிறாங்க. இப்போ உள்ள படங்கள் இப்போ உள்ள அமைப்பை நோக்கி நீங்க எடுங்களேன்னு கேட்கறது கூட தப்பு கிடையாது. அத ஏன் எடுக்குறீங்கன்னு இவர் எப்படி கேட்க முடியும்? ஏன் ஒரு கொடியங்குளத்தில நடந்த ஒரு சாதி கலவரத்த ஒரு படைப்பாளி தான் அனுபவப்பட்டத, தான் நேர்ல பார்த்தத நீங்க பதிவு செய்யக்கூடாதா? அதுல விமர்சனம் இருந்தா சொல்லுங்க. இல்லங்க உண்மை இல்லங்க, மிகைப்படுத்துறாங்கன்னு சொல்லுங்க. அந்த மாரி விமர்சனம் இருந்தா ஓகே. ஏன் எடுக்குறீங்கன்னு இவங்க கேட்கிறதே என்ன பிரச்சனை தெரியுமா? நாங்க மட்டுமே பேசிட்டு இருந்தோம்லடா. நாங்க மட்டுமே இருந்தோமேடா. இந்த ஒரு WhatsAppல கூட ஒரு மெசேஜ் அடிக்கடி வரும். அந்த காலம் நல்லா இருந்தது. கிராமத்தில காத்து நல்லா இருந்தது. கிராமத்தில இருந்தோம். பெண்கள் வீட்டு வேலை செய்தார்கள். ஆண்கள் வேலைக்கு போயிட்டு வந்தாங்க. அ இது ஒரு அர்த்தம். அடுத்த அடுத்த ஸ்டேஜ் என்ன? அவன் ஜாதி வேலைய பார்த்துட்டு இருந்தான். துணி வெளுக்கிறதுக்குன்னு ஒரு ஜாதி, செருப்பு தைக்கிறதுக்குன்னு ஒரு ஜாதி. இன்னைக்கு எல்லாரும் ஆஃபீசர் ஆயிட்டான். யார பார்த்து சார்ன்னு சொல்றோன்னே தெரியல. எல்லாரும் இன்னைக்கு உயர் பொறுப்பு எல்லாரும் ஆங்கிலம் பேசுறாங்க. ஸோ இந்த நகர்மயமாக்கல் வந்து இயற்கை சுற்றுச்சூழலை அழித்து விட்டுருச்சுன்னு வேதனைப்படுறவங்க தனி. அவங்களுடைய சாதி ஒழுங்கை கெடுத்து விட்டதுன்னு பதறுகிறவர்கள் தனி. இப்ப கௌதம் மேனன்லாம் அந்த இதுதான். அந்த காலம் எப்படி இருந்தது அப்படின்னு இவங்க பேசுறதுன்னா, சாதிய ஒழுங்கா இருந்தது. இங்க சாதிய உடைச்சுட்டு இன்னைக்கு எல்லாரும் படிக்கிறான், எல்லாம் நல்லா வரான். அதுவும் ஒடுக்கப்பட்டவன் படம் எடுக்குறான். ஆனா அவரே வந்து இது ருத்ரதாண்டவம் படத்துல நடிச்சாருன்னு நினைக்கிறேன். மோகன்ஜி சத்ரி ஆமா. டைரக்ட் பண்ணார்ல. அதாவது இன்னைக்கு ஏன் ஜாதி படம் எடுக்கிறீங்கன்னு கேட்கிறவரு அப்பட்டமான சாதியை நியாயப்படுத்துற படங்கள நடிக்கிறாரு. மோகன்ஜி இவருக்கு ஒழிப்பு போராளி, வெற்றிமாறன் இவங்கலாம் இவருக்கு வந்து சாதி வெறியர். அதுவும் அவர் இன்னொரு வார்த்தை பிரிவினைவாதிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தியிருக்காருன்னு நினைக்கிறேன். சாதியவாதிகள் மற்றும் பிரிவினைவாதிகள்ங்கிற மாதிரியான வார்த்தைகளும் பயன்படுத்தியிருக்கிறார். இவருக்கு வந்து தமிழர்னு படம் பேசினா பிடிக்காது கௌதம் மேனனுக்கு, இந்த ராஜீவ் மேனன்களுக்கெல்லாம். இவர் விடுதலை படத்த பத்தியே கமெண்ட் அடிச்சாரு. இவரும் நடிச்சிருக்காரு. அந்த படத்துல இல்ல ராஜீவ் மேனன் தான் பேசினார் அத பத்தி. ராஜீவ் மேனன் பேசினாரு. இந்த மேனனுக்கும் அதுல மாறுபாடு இருக்காதுன்னு நினைக்கிறேன் நானு. ராஜீவ் மேனனுமே இல்ல வெற்றிமாறன் கூட நான் வேலை செய்யறத பத்திலாம் கோபிநாத் கிட்ட பேசுறாரு. அந்த படத்துல நான் ரொம்ப கத்துக்க முடிஞ்சதெல்லாம் சொல்றாரு. இன்னும் ஒரு இடத்துல அந்த பேட்டியில வந்து கோபிநாத் சொல்றது என்னன்னா, இப்ப உங்க படங்கள்ல இப்ப கணவன் இல்லாத
அந்த பெண்கள் இருக்காங்க இல்லையா? குழந்தையோட இருக்கிறாங்க. கணவனை பிரிஞ்சு இருக்கிற பெண்கள வந்து நீங்க ரொம்ப முற்போக்கா அந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களேன்னு சொல்லும்போது, அது என்ன அறியாமல நான் செய்திருக்கிறேன். அத நான் இன்டென்ஷனா செய்யலன்னுலாம் சொல்லியிருக்காரு. அது ஒரு நல்ல விஷயமா தான் நினைக்கிறேன். அவருடைய திரைப்படங்கள்ல அப்படி இல்ல பண்றது. அது வந்துங்க ஒவ்வொரு வர்க்கத்திற்கும் ஒரு நலன் சார்ந்த அரசியல் இருக்கும். பெரியார் முன்னெடுத்த பெண் அரசியல் என்பது ஒட்டுமொத்த பெண்களுக்கான அரசியல். இப்ப இவர்கள் பேசுகிற விஷயத்தில் நல்ல விஷயம் சொல்றீங்க. அத நானும் மறுக்க மாட்டேன். ஆனால் அது எந்த வர்க்கத்துக்கான அரசியலா இருக்குன்னா, நல்லா படிச்சுட்டு படிப்பு இதுவரையும் தடைபடாத ஒரு சமூகத்தில், தாத்தா, முப்பாட்டன் காலத்திலிருந்து தடைபடாத ஒரு சமூகம், அப்படி ஒரு பேக்கிரவுண்ட், அந்த அளவுக்கு ஒரு பணம் இருக்கிற ஒரு சமூகத்தில், ஒரு பெண்ணுக்கு தனது துணையை தேர்ந்தெடுக்கிற உரிமை வருது. துணையை தூக்கி எறிகிற உரிமை வருகிறது. அதை முற்போக்காக எதிர்கொள்கின்ற ஃபேமிலி சிட்யூவேஷன் அமையுது. அந்த மாரியான ஒரு கிளாஸ் உள்ள ஒரு ஃபேமிலிய கதாபாத்திரமா போட்டு, என் புருஷன் சரியில்லன்னா டைவர்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு குழந்தை இருக்கு. ஏன் எனக்கு குழந்தை இருந்தாலும் நான் இன்னொருத்தன தேர்ந்தெடுத்துக்கிட்டேன்னு அவங்க பேசியிருப்பது மகிழ்ச்சி. இது ஒரு பெரியாரிய சிந்தனை அடிப்படையில் வரவேற்கிறோம். ஆனா பெரியார் பேசின பெண்ணிய சிந்தனைங்கிறது தன்னிடமிருந்து வந்ததில்ல. தன்னுடைய சுயநலத்துக்காகவோ, தன்னுடைய வர்க்க நலனுக்காகவோ, தன்னுடைய சாதி நலன்களிலிருந்து பேசிய பெண் அரசியலோ, சாதி ஒழிப்பு அரசியலோ, மொழி அரசியலோ அல்ல. இவர்கள் வந்து இவங்களுடைய கிளாஸ் நேச்சர்லருந்து பார்த்தவங்க. அப்ப ஒரு ஒரு பார்ப்பன சனாதனிகளா இருப்பறாங்க. தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய குடும்பத்து பெண்களுக்கு நடக்கிற கொடுமைய பார்த்துட்டு பெண் விடுதலை பேசியிருப்பாங்க. விதவை மறுமணம் பேசியிருப்பாங்க. இப்படி நெறைய பார்ப்பனர்கள் இருப்பாங்க. இவங்க உடனே பார்த்தீங்களா, அவங்க தானே பெண் விடுதலைலாம் பேசுறாங்கன்னா, அவனுக்கு தான் அந்த ஸ்கோப் வருது. படிக்கிற வாய்ப்பு இதெல்லாம் வரும்போது அவன் முதல்ல பேசுறான். சரி, அதையும் நம்ம வரவேற்கிறோம். ஏன்னா, அது கூட இல்லாம இன்னும் ரிஜிடா இருக்கிறவங்க இருக்கிற நேரத்தில கௌதம் மேனனுடைய அந்த சிங்கிள் பேரண்ட், சிங்கிள் மதருடைய பிரச்சனைகள்லாம் பேசுறாருன்னு வரவேற்கத்தக்கது. ஆனா, இந்த சாதி பிரச்சனை இல்லைன்னு இவங்க பேசுறாங்க இல்லைங்களா? இவங்களுக்கு இவ்வளவு காலம் வந்து விசு, பாலச்சந்தர், மணிரத்னம், கமலஹாசன் போன்றவர்கள் வந்து இதத்தான் சொல்லுவாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. இவங்க படங்கள்லாம் சாதி இல்லவே இல்லைன்னு பேசுவாங்க. பள்ளிக்கூடத்திலேயும் நீ கேட்காதங்குவாங்க. சாதின்னு ஒண்ணு இல்ல. அவங்க படங்கள்லாம் சாதின்னு ஒண்ணு இல்ல. இந்த சாதி அமைப்புனால பிராமின்ஸு, முற்படுத்தப்பட்ட சாதியினர்லாம் கஷ்டப்படுறாங்க. ஒரு ஆர்.வி. உதயகுமார். ம். அவர் வந்து பிரஸ் மீட்லயே சொன்னார்ல. ம். ஸ்கூல்லயே ஒழிச்சிருங்க அத கேட்காதீங்க ஜாலியா. அவ்வளோ அப்ப புரியுதுங்களா இவங்கலாம் யாருன்னு? ஒண்ணு அடிப்படை சமூகத்தை பற்றிய அறிவோ, பார்வையோ இல்லாதவங்களா இருக்கணும். இல்லன்னா அந்த சாதி அமைப்பின் மூலமாக பலன் பெற்று இந்த இது செட்டப் மாறிறக்கூடாது. நமக்கு கீழ 4 பேர் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கொடூர பண்ணையார் மனநிலை உடையவர்களா இருக்கணும். இந்த 2 மனநிலை உள்ளவங்க தான் இப்படிலாம் பேசுவாங்க. கௌதம் மேனன் அந்த மனநிலை தான். அவங்களுக்கு வந்து வாட் இஸ் த காஸ்ட்? வாட் இஸ் திஸ்? அதாவது என்னப்பா சோறு கிடைக்கலையா? அப்ப நல்லா கேக் வாங்கி சாப்பிட வேண்டியது தானே! அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த மாரியான மைண்ட் செட் உள்ளவங்க தான் இந்த வாசுதேவ் மேனன் அவர்கள்லாம். அதனால நான் கேட்கிறேன், இப்ப இந்த படங்கள் வெற்றிமாறன் படங்கள், மாரி செல்வராஜ் படங்கள், அ பா. ரஞ்சித் படங்கள் இதெல்லாம் வருது. இந்த படத்துல பார்த்துட்டு இந்த படத்திலிருந்து விமர்சனம் பண்ணுங்க. அப்பலாம் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் உலகத்துல யாருமே கிடையாது. அப்படியே உங்கள ஆனா அப்படி ஒரு குரூப் சொல்லுவாங்க. இவங்க எடுத்தாலே ஆதரிக்கணும். அப்படி நான் சொல்லல. யாரா இருந்தாலும் பாரதிராஜா மொத பார்ப்பனர்கள் மட்டுமே கோலோச்சிய ஒரு காலத்துல ஒரு பாரதிராஜா, பாலுமகேந்திரா, மகேந்திரன்னு ஒரு கருப்பா இயக்குனர்கள் வர்றாங்க. நான் பிராமின்ஸ் வர்றாங்க. ஒரு உசிலம்பட்டி மாரி பகுதியிலேருந்து வர்றாங்க. ராம்நாட்லேருந்து வர்றாங்கன்னா, அத நம்ம ஆதரிக்கிறோம். ஆனா அதுக்காக பாரதிராஜா பாவம் பிராமின் டாமினேஷன்லேருந்து ஒருத்தர் தமிழன் வந்துட்டாங்கிறதுக்காண்டி ஃபுல்லா நம்ம ஆதரிக்க முடியாதுல்ல. அப்படிப்பட்ட விமர்சனங்கள வைங்க. நான் வந்து இந்த தூய்மைவாதம்லாம் பேச மாட்டேன். இந்த சமூகத்த சேர்ந்தவங்க எடுத்தா கரெக்ட்டா தான் இருக்கும். அப்படிலாம் நம்ம சொல்லல. ஆனால் நான் கேட்பது இப்ப தானங்க வர்றாங்க நான் பிராமின்ஸு. எனக்கு தெரிஞ்சு இயக்குனரா ஒரு நாடார் சமுதாயத்திலிருந்து ஹரி தான் எனக்கு தெரிஞ்சு பார்க்குறேன். எனக்கு தெரியாம இருக்கலாம். வேற யாரும் இயக்குனர். நடிகரா சரத்குமார் போன்றவங்க இருந்திருக்காங்க. இயக்குனரா ஹரி வராரு. அவர் வந்த உடனே தான் திருச்செந்தூர் காமிக்கிறாரு. இறக்கவால திருச்செந்தூர்லேருந்து இறக்கவா? நாங்க தூத்துக்குடிலேருந்து ட்ரெயின் எத்தன ட்ரெயின் வருதுன்னு மெட்ராஸ்காரனா, திருச்செந்தூர்காரனா சண்டை போட்டு பார்ப்போமால அப்படின்னு கேட்குறாருல்ல. அங்கேருந்து வருது. அங்க பிரச்சனை நாடார் மற ஒரு பிரச்சனைய எடுக்குறாரு. நாடார்கள் ஐயாவளிய வந்து சிங்கம் படத்துல ஒரு சீன்ல காமிச்சிருப்பாப்ல. கப்பல்ல பேசிட்டு இருப்பாப்ல. மீன் குழம்பு இல்ல நாங்க ஐயாவளி கும்பிடுறவங்க அப்படின்னு ஒரு வரி சூர்யா சொல்லுவாப்ல. ஆக்சுவலி ஐயாவளி கும்பிடுறவங்கள அவர் ஏதோ ஒரு சனாதனி மாரி தான் காமிப்பாரு. ஹரி ஒண்ணும் பெரிய முற்போக்க காமிக்க மாட்டாரு. குறைந்தபட்சம் அந்த சமூகத்திலிருந்து வரும்போது தான் அண்ணாச்சி கடை நான் மார்க்கெட் வைப்பேன். அபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன்னு பேசுவாப்ல பாத்தீங்களா? இத கண்டிப்பா பாலச்சந்தர் படத்துல இப்படி ஒரு பஞ்ச் டயலாக் வர வாய்ப்பு இல்ல. அது ஹரிட்ட இருந்து தான் வர வாய்ப்பு இருக்கு. ஹரி முற்போக்காளர் கிடையாது. நான் சொல்றேன் அந்தந்த வாழ்வியலிருந்து வரும்போது. ஸோ, இப்போ வந்து ஒடுக்கப்பட்டவர்கள் பட்டியல் சமூகத்தினரிலிருந்து வரும்போது அந்த வழி வருது. மாரி செல்வராஜ் ஒரு தேவேந்திர குல வேளாளர் வரும்போது தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, எங்க ஊரு அரியங்குளம், புளியங்குளம் எங்க ஊர்ல இப்படி ஒரு இருந்தது. எங்களுக்கு இந்த வரலாறு இருந்தது. அந்த அசுரன் படமா? அசுரனா கர்ணன்ல.
இவர் ஏன் போலீஸ்காரன் கேட்பான், நீ ஏன் தலையில் இது கட்டியிருக்கேன், என் ஊர் தலையாரி, ஊர் குடும்பர். குடும்பருங்கிறது பல்லர் சாதியில் உள்ள ஒரு பிரிவு. பல்லர், பண்ணாடி, காலடி, குடும்பர், தேவேந்திரர் அப்படிங்கிறது அவங்களுக்கான பேர். அதில் குடும்பருங்கிறது அவங்க பேர், அவங்க சாதி குடும்ப பேர், ஒரு பிரிவு அது. இவங்க குடும்பர் அப்படின்னு சொல்லுவாப்புல. ஒரு ஒரு பல்லர் சமுதாயத்துலேருந்து ஒரு இயக்குனர் வந்தோடனே அந்த சமுதாயத்தினுடைய வாழ்வியல் பிரச்சனை, அவங்க ஊர் அமைப்பு படமாக எடுக்கிறார் மாரி செல்வராஜ். அதை கலெக்டர் சொல்லுவாப்புல அது போலீஸ். இல்லைங்க அவர் குடும்பம் கலெக்டரா அப்படின்னு நடிப்பாப்புல. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்கள்ட்ட இருந்து வரும்போது தானே வருது. மானூத்து மந்தையிலேன்னு பாடுற பாயராஜாவுக்கு மானூத்துன்னு ஒரு ஊர் இருக்குது. மெட்ராஸ்காரங்களுக்கு அது என்ன மானூத்துன்னு தெரியும். மானூத்துன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த பிரமல கலர் கம்யூனிட்டிக்குன்னு ஒரு ஒரு அந்த குடுக்கல் வாங்கலுக்கும் மானூத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. மானூத்துக்காரன் அப்படிங்கிறது. அது வைரமுத்தும் பாயராஜாவும் சேரும்போது இது வருது. அது இளையராஜாவும் சேரும்போது இளையராஜாவும் அந்த ஏரியாக்காரர் தான். அவங்களுக்கு அந்த ஊர் பண்போடு அந்த வரிகளை எழுதுறாங்க. ஸோ இந்த நேட்டிவிட்டி, இந்த விஷயங்கள்லாம் அவன் படம் எடுக்கும்போது அது இன்னும் வீரியமாக வரும். அகிரோ சேக்குவரா மாதிரி என்னால் படம் எடுக்க முடியாதுன்னா, அகிரோ சேக்குவராயில் ஆண்டிப்பட்டியை பற்றி படம் எடுக்க முடியாதுல்ல, செங்கல்பட்டை பற்றி படம் எடுக்க முடியாதுல்ல, ராயபுரத்தை பற்றி எடுக்க முடியாதுல்ல, எடுக்கணும்னு அவசியமும் இல்லைல்ல. இந்த நேட்டிவிட்டி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்தந்த தளத்திலிருந்து ஒருத்தன் படமாக எடுக்கும்போது தான் வருது. அப்போ வெற்றிமாறன் போன்றவர்கள் அதை பண்ணுறாங்க. இப்போ அந்த ஒரு காலத்தில் பாரதிராஜா பண்ணார், மகேந்திரன் பண்ணாங்க. இப்போ பாலச்சந்தர் படங்களில் கூட பார்ப்பன பெண்கள் படித்த பெண்களாக காமிப்பார். மனதில் உறுதி வேண்டும்ல சுஹாசினி படித்தவங்க. படித்த பெண்களுக்கான ஒரு பிரச்சனையை காப்பாங்க. படித்த பெண்கள் மேக்கப் போடக்கூடாதா? இன்றைக்கி ஒரு பொண்ணு மேக்கப் போட்டு போனால் 4 பேர் பார்ப்பான். ஆனால் அந்த பொண்ணு வேலைக்கு போகும், ஆஃபீஸுக்கு போகும். ஆனால் இவன் மினுக்கிக்கிட்டு போகிறா அப்படிங்குவான். ஸோ படித்து வேலைக்கு போகிற பெண்களுடைய பிரச்சனையை பிராமின்ஸ்க்கு தெரியும். ஏன்னா பிராமின்ஸ் வந்து 2-3 தலைமுறையாக பெண்கள் வேலைக்கு போகிறாங்க. அவர் அரங்கேற்றம் எல்லா படித்த பெண்களுடைய பாலச்சந்தர் காமிச்சிருப்பார். ஆனால் அவருடைய ஒவ்வொரு படத்துலையும் இடஒதுக்கீடுக்கு எதிர், தமிழர்களுக்கு எதிர், இந்திய ஆதரவு, மதமாற்றத்துக்கு எதிரான, கிறிஸ்தவர்களுக்கு முஸ்லீமுக்கு எதிரான படத்தை தான் பாலச்சந்தர் எடுப்பார். ஆனால் அவருடைய சாதியில் அவர் பார்க்குறாருல, அவரே ஒரு பேங்க் ஆஃபீஸர் தான் பாலச்சந்தர். அந்த பெண்கள் அசால்ட்டாக படிச்சிருப்பாங்க. ஒரு நம்ம பிசி எஸ்சியில் வந்து பெண்கள் வந்து இந்த அளவுக்கு படித்தவங்களா இருக்க மாட்டாங்க. அவங்க குடும்பத்தில் அசால்ட்டாக எல்லாரும் அத்திம்பேர், அண்ணி, மதினி, அம்மா எல்லாருமே ஏதாவது கவர்மெண்ட் ஸ்டாஃபு, மினிமம் 75,000 90,000 சம்பளம், ஃபாரின் ரிட்டர்ன்ஸ் இது தொடர்போட இருப்பாங்க. அதனால தான் ஒரு மனதில் உறுதி வேண்டிய மாதிரி படம் எடுக்க முடியுது. ஒரு பொண்ணு ஒரு குடும்பத்தையே காப்பாற்றுறா. இது வேலைக்கு போகிற பெண்களுடைய பிரச்சனை வந்து அவருக்கு தெரியும், அந்த இஷ்யூ. ஆனால் அந்த படம் முஸ்லீம்களுக்கு எதிரான படம், டைலாக் இருக்கும், அது நான் தனியாக பேசலாம், அது வேற. நான் ஏன் சொல்கிறேன்னா இதுதான் பாலச்சந்தர். அதாவது விமர்சனங்களை வைங்க, அந்த படமே எடுக்காதுன்னு ஏன் சொல்றீங்க? எடுக்காதுன்னு சொல்வதன் மூலமா உனக்கு சாதிய மனநிலை இருக்குன்னு சொல்றேன். புரியுதுங்களா? நான் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதுன்னு எதையுமே சொல்ல மாட்டேன். இவங்களை விமர்சிக்க கூடாது, அவங்கள விமர்சிக்க கூடாதுலாம் சொல்ல முடியாது. இப்போ விடுதலை 2ல அவர் எடுத்த நக்சல் கான்செப்ட் சரியா, யதார்த்தத்துக்கு பொருந்துமானலாம் விமர்சனங்கள் வருது. அது கரெக்டு தான். ஆனால் அதுக்காக நீங்கள் நக்சல் படம் எடுக்கக்கூடாது, சிவப்பு சிந்தனையோட படமே எடுக்கக்கூடாது, இதுதான் இவங்களுடைய இது. அது மட்டும் இல்லை, இந்த மேனன்னு பேர் போட்டுட்டு இவங்க எல்லாருமே ஒரு ஆன்டி தமிழ் இருக்குங்க. ராஜீவ் மேனன் வந்து கண்டு கொண்டேன்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படத்தை பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம், சந்தன தென்றலின்னு ஒரு பாட்டு வருது, அஜித் அழகா இருப்பாரு, டபுள் லவ், ஐஸ்வர்யா எப்பாஸ் லவ், இப்படி தான் பேசுவாங்க இந்த படம். ஆனால் அந்த படம் வந்து அப்பட்டமான தமிழர் விரோத படம். விடுதலை புலிகளுக்கு, தமிழர்களுக்கு எதிரான படம். விடுதலை புலிகளுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழினத்துக்கு எதிரான படம். கலைஞரை அவமானப்படுத்தின படம், திமுகவை கேவலப்படுத்தின படம். எத்தனை பேருக்கு தெரியும்? மம்முட்டி சொல்லுவாப்புல, காலை நொட்டிக்கிட்டு வந்தேன், இந்த நாட்டுக்காக போராடி போனோம், கால் போச்சு, ஒரு வய எங்களை மதிக்க வரல. என்ன சொல்றாரு? அமைதிப்படையை வந்து திமுக வரவேற்க மாட்டேன்ட்டார். என் மக்களை கொன்னுட்டு என் இனத்தை அழிச்சிட்டு நீ வருவ, உனக்கு நான் வரவேற்பு தரணுமாங்கிறார். ஆட்சியே போனாலும் பரவாயில்லைங்கிற நிலையில எடுத்த முடிவு. ஆட்சி போயிருச்சு கலைஞருக்கு. ஆனால் அந்த கலைஞரை கேவலப்படுத்தி, இந்த இடத்துல நீங்கள் கலைஞர் திமுகன்னு சொல்லாதீங்க, ஒட்டுமொத்த தமிழர்கள் உணர்வு. நம்ம இனத்தை அழிச்சிட்டு ஒருத்தன் வரான், அவனை வரவேற்போமா? அதை ஏன் வரவேற்கலன்னு கேட்குறாரு மேனன். மேனன்கிற மட்டும் சொன்னா போதும்னு நினைக்கிறேன். இல்லை, அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் கலைப்புலி தானு. அவர் மதிமுக காரரு, ஈழ ஆதரவாளர். அப்போ இவங்க சினிமாவில் எந்த அளவுக்கு வணிகமாக இருக்காங்க பாருங்க. மலையாளியா இருந்து ஒரு தமிழ்நாட்டில் வந்து தமிழர்களை இழிவுபடுத்தி ஒருத்தன் படம் எடுத்துகிட்டு போகிறான், அதுக்கு தமிழை படம் ப்ரொடியூஸ் பண்ணுறான். இப்போ தமிழை எவ்வளோ ஏமாளியாக இருக்கான். நம்ம இன்னும் எந்த அளவுக்கு அரசியல் பேச வேண்டியது இருக்குது. இன்னும் இவர்களுடைய சனாதனத்தை எதிர்த்து தமிழர் விரோத போக்கை எடுத்து நம்ம இன்னும் எவ்வளோ படங்களை பேச வேண்டியது இருக்குன்னு பாருங்கள். இந்த லட்சணத்தில் புரியுதுங்களா? நம்மளாம் பேச ஆரம்பித்தா நிறையா வந்துடும். நீங்கள் என்ன கேட்க ஆரம்பிச்சிங்க, நான் எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கேன் பாருங்கள். அப்போ நம்ம 2 தமிழர்கள் பேசுனா, 2 சமூக நீதி சிந்தனையாளர்கள் பேசுனா, இவங்களை பற்றிய வண்டவாளங்கள் எல்லாம் வெளியே வரும். அதனால தான் சொல்கிறாரு, இந்த மாதிரிலாம் எடுக்காதீங்க, கமர்ஷியலாக எடுங்க. கமர்ஷியலாக 4 கெட்ட வார்த்தை, இந்த 2K கிட்ஸ் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி பொலிட்டிக்கல் மூவியாக எடுத்தால் பிரச்சனை இல்லை, இது கமர்ஷியல் தானேங்கிறாங்க. கமர்ஷியலை தாண்டி எடுக்கும்போது இதெல்லாம் வரும். இந்த உட்காந்து பேசிட்டாங்க ஜீவா சாப்பிட்டேன்,
25 வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்களை இழிவுபடுத்தி இவங்க படம் எடுத்துட்டாங்க. அடுத்து இன்னும் வந்துட்டா சிறைச்சாலை எவ்வளவு தமிழர்களுக்கு எதிரான படம்னு என்னால் பேச முடியும். சிறைச்சாலை ஆர்எஸ்எஸ் படம். அது பிரபுங்கிற ஒரு தமிழனை வச்சே தமிழர்களை இழிவுபடுத்தி எடுத்திருக்காங்க. அதுவும் இந்த மேனன் கோஷ்டி தான். இப்போ பாருங்க, ஏன் கௌதம் மேனன் ஏன் பதறாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? இதுதான் உண்மையான ரீசன். நன்றி, உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.